Hi everyone, welcome back to RITA'S garden. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ டாபிக் பார்க்க போறோம். எதை பத்தினா கேக்டஸ் பத்தி. கேக்டஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஈவன் என்னோட ஃபர்ஸ்ட் பிளானுமே கேக்டஸ் தான். நிறைய பேர் சொன்னாங்க கேக்டஸ் வளர்க்க ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு. பட் நான் சரி ஒரு ரிஸ்க் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். பட் எனக்கு கேக்டஸ் ரொம்ப நல்லாவே வளர்ந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இதோட கேர், ப்ரொபகேஷன் டிப்ஸ் என்னெல்லாம் இருக்கோ ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஓல்ட் வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் ஐகார்டில் நான் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதோட பொட்டானிக்கல் நேம் அண்ட் காமன் நேம் பார்த்துடலாம். கேக்டஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. இன்றைக்கி நான் ஒன் ஆஃப் த வெரைட்டி சொல்ல போகிறேன். இந்த வெரைட்டியோட நேம் மமிலாரியா பெனாக்கி. கேக்டஸில் இருக்க ஸ்பீஷீஸ்லேயே இந்த ஸ்பீஷீஸ் தான் நிறைய வெரைட்டி இருக்குது. நார்மலி இந்த ஸ்பீஷீஸில் நிறைய ரேடிக்கல் ஸ்பைன்ஸ் இருக்கும். டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஊக்ஸ் இருக்கும், அதெல்லாம் ப்ரௌன் கலரில் இருக்கும். டிப்பில் லைட்டாக கர்வ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கை வைக்கும்போது உங்களோட ஸ்கின்னுக்குள்ளே போய் டப்புன்னு உங்களை ஹர்ட் பண்ணிடும். நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கேக்டஸ் தான் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே ப்ரொபகேட் பண்ணி வந்தது. ஓகே, நம்ம ஒரிஜின் பார்த்துடலாம். நான் என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கேக்டஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு யாராவது கேட்டாங்களா, நான் டைரெக்டாக டெசர்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவேன். பட் இந்த கேக்டஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னா சதர்ன் மெக்சிகோவில் நிறைய ரீஜன்லேருந்து வந்திருக்கு. இந்த மமிலாரியா ஃபேமிலியில் நிறைய ஸ்பீஷஸ் இருக்குது. இது பெனாக்கி. இப்போ காமிக்கிறது வேறு வெரைட்டி. இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பாட்டிங் மிக்ஸ் பார்த்துடலாம். நார்மலி கேக்டஸ் அண்ட் சக்யூலன்ஸுக்கு வெல் ட்ரெயின் சாயில் மீடியம் தான் வேணும். ஸோ இதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா, கொஞ்சமாக வேர்மி கம்போஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நீம் கேக் எடுத்திருக்கேன். நீம் கேக் எதுக்குன்னா அதோட ஃபங்கிசைட்ஸ் ஒரு பாக்டீரியா ஏதாச்சும் சாயிலில் இருந்துன்னா அதை தவிர்க்கும். அதுக்கப்புறம் பெர்லைட் எடுத்திருக்கேன். சாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. பெர்லைட் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக போடணும். அதே ரேஷியோவில் நீங்கள் கொக்கோ பீட் எடுக்கணும். ஈவன் நீங்கள் கொஞ்சம் கார்டன் சாயிலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்யூலன்ஸுக்கும் இதே பாட்டிங் மிக்ஸ்லாம். நீங்கள் இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் வேண்டாம், இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம ப்ரொபகேஷன் பார்த்துடலாம். ப்ரொபகேஷன் ரொம்பவே ஈஸி, பட் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம பாட் பார்த்துடலாம். பாட் சைஸ் எப்போவுமே கேக்டஸோட ஒரு 1 சென்டிமீட்டர் ஒரு 2 சென்டிமீட்டர், மேக்ஸிமம் ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் இருக்கணும் கேக்டஸுக்கும் அந்த ஸ்பேஸுக்கும். நான் மோஸ்ட்டாக ரொம்ப குட்டி பாட் தான் எடுப்பேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஈவன் நம்ம எல்லாருமே குட்டி பாட் எடுத்தால் தான் கேக்டஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. ட்ரைனேஜ் ஹோல் மஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு டெரகோட்டா பாட்டில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹோல் போடுங்க. பாட்டில் நீங்கள் ஹோல் போட்டதுக்கப்புறம் ஏதாச்சும் ஸ்டோன் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லாட்டி உங்களுக்கு தண்ணி விடும்போது சாயில் அது வழியாக வெளியில் வந்துடும். இப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் வாட்டர் மட்டும் வெளியில் வரும். ஓகே, நம்ம இப்போ பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சோம். அந்த பாட்டிங் மிக்ஸை வச்சு இதை ஃபில் பண்ணிடலாம். நீங்கள் பாட்டில் பாட்டிங் மிக்ஸ் போடும்போது ரொம்ப லூஸாக போடுங்க. பிகாஸ் ரொம்ப அடைச்சி வைக்கும்போது அந்த ரூட் விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் லூஸாக போட்டு அதை ஃபில் பண்ணிக்கோங்க. கேக்டஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான் மெயின்டைன் பண்ண. பிகாஸ் அதுக்கு என்ன ஒரு டிசீஸ் வந்தாலும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த பெரிய மதர் பிளான்ட்லேருந்து இந்த குட்டி பேபிஸை நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். நார்மலி நம்ம கேக்டஸை நம்ம அந்த பட்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ரிமூவ் பண்ணணும். இல்லாட்டி அதில் இருக்க அந்த ஹூக்ஸ் நம்ம கையில் ஹர்ட் ஆயிரும். ஸோ இப்போ நான் ஒரு டெக்னிக் சொல்கிறேன். அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கேக்டஸில் இருக்க அந்த பேபிஸை நீங்கள் அழகாக ரிமூவ் பண்ணலாம். ஒரு நார்மலாக ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்தாச்சு. இனி அந்த பட்டை எப்படி பிரிக்கலான்னா, அதை ஜஸ்ட் பேப்பரை வச்சு ஒரு ஹோல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு குட்டி டேர்ன் பண்ணிங்கன்னா அந்த பட் உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிரும்.
பேப்பர் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திக் பேப்பராக எடுத்துக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன ஆகும்னா உங்களுக்கு கையில் வந்து ஹர்ட் ஆயிரும். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது ஈஸியாக வந்து அந்த ஸ்பைன்ஸில் வந்து ஸ்டிக் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ பட்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இனி நம்ம பாட்டிங் மிக்ஸில் வந்து அதை வச்சிடலாம். பாட்டிங் மிக்ஸில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஷாலோவான ஹோல் போடுங்க. ரொம்ப டீப் ஹோல் வேண்டாம். நீங்கள் பட்டை அதில் வைக்கும்போது ஷேக் ஆகணும். இஃப் நீங்கள் வந்து அந்த பாட்டை வந்து ஷேக் பண்ணால் அந்த அளவுக்கு நீங்கள் பட்டை வச்சா போதும். உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு ரூட் விடும். நான் இந்த மாதிரி தான் எல்லா ப்ரொபகேஷன் பண்ணும்போதும் இந்த மாதிரி தான் நான் வந்து அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த கேக்டஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங்காக இருக்குது. நான் ஒரு 2 to 3 monthsக்கு முன்னாடி இதே சைஸில் தான் இந்த பாட்டில் நான் ப்ளேஸ் பண்ணேன். இப்போ எனக்கு இவ்வளோ பிக் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஈவன் இது வந்து ஒரு 2 to 3 monthsக்கு ஆஃப்டராக நீங்கள் வேறு பாட் மாற்றினா போதும். ஓகே, நம்ம இப்போ வாட்டரிங் பார்த்துடலாம். வாட்டரிங்கில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் எப்போவும் சொல்கிறது வந்து மாய்ஸ்சர் செக். கேக்டஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மாய்ஸ்சர் செக் தான். கேக்டஸ் வந்து டெசர்ட் ரீஜியனில் இருக்கிறனால இதுக்கு ரொம்ப வாட்டர் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஒன்ஸ் இன் அ வீக் நீங்கள் ஒரு டைம் ஊற்றினா போதும். இல்லாட்டி நீங்கள் வந்து மாய்ஸ்சர் செக் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. கேக்டஸ்க்கு வந்து வாட்டர் விடும்போது நீங்கள் கேக்டஸோட மேலே விடவே கூடாது. அந்த சுற்றி இருக்கிற ஸ்பேஸில் மட்டும்தான் நீங்கள் தண்ணி விடணும். மேலே வந்து நீங்கள் விடவே கூடாது. உங்களுக்கு வந்து ராட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்ப்ரேயும் பண்ணக்கூடாது. அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நார்மலி கேக்டஸ் என்ன பண்ணணும்னா அதோட பாடியிலே வந்து நிறைய வாட்டர் வந்து சேவ் பண்ணி வைக்கும். ஈவன் நீங்கள் கேக்டஸ் வந்து கட் பண்ணும்போது அந்த பால்குள்ளே உங்களுக்கு வாட்டர் வந்து நிறையாவே இருக்கும். அதனால தான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஈவன் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ராட் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த ஏரியா பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக மேலே இருக்க ரீஜனுக்கும் கீழே இருக்க ரீஜனுக்கும் ரொம்ப டிஃபர் இருக்குது. ஏன்னா இது சாயிலுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. நீங்கள் வாட்டர் விடும்போது இதில் தான் நீங்கள் அஃபெக்ட் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் சாஃப்ட் ரீஜன் வந்து கேக்டஸில் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஓவர் வாட்டரிங்கோட ரிசல்ட். ஓகே, நம்ம இப்போ சன்லைட் பார்த்துடலாம். இப்போ தான் நீங்கள் கேக்டஸ் வாங்கியிருக்கீங்களா? இந்த செக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் கேக்டஸ் வாங்கும்போது இது டெசர்ட்லேருந்து தானே வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சன்லைட் தேவை, இதுக்கு டைரக்ட் சன்லைட் தான் தேவை அப்படின்னு நினச்சேன். பட் அது ரொம்பவே தப்பு. நார்மலாக எல்லா பிளான்ட்ஸுக்கும் வந்து எல்லா இன்டோர் பிளான்ட்ஸுக்கு வந்து எவ்வளோ சன்லைட் கொடுக்கணுமோ அவ்வளோ சன்லைட் தான் நம்ம கேக்டஸுக்கு கொடுக்கணும். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஹியூமிடிட்டி ஹையான ஏரியாவில் வச்சனால எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபாஸ்ட் ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ நீங்களும் ஹியூமிடிட்டி கூடின ஏரியாவில் வச்சுக்கோங்க. டைரக்ட் சன்லைட் வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து இது ஜன்னலுக்கு உள்ளே கூட வைக்கலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதில் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா கேக்டஸ் வந்து ஒரு ஹார்ட் டு கில் பிளான்ட். ஸோ இதை நீங்கள் வந்து ரொம்ப கேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஈஸியாக என்ன டிசீஸ் வருதோ அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபெர்டிலைசர் பார்த்துடலாம். நார்மலி கேக்டஸுக்கு வந்து ரொம்ப ஃபெர்டிலைஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. நான் கேக்டஸுக்கு வந்து மற்ற பிளான்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃபெர்டிலைசர் கொடுக்க மாட்டேன். ஈவன் அதோட பாட்டிங் மிக்ஸில் கூட நான் வந்து அவ்வளோவா ஆட் பண்ண மாட்டேன். இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் ரிசல்ட் தரணுன்னா நீங்கள் வந்து பாட்டிங் மிக்ஸ் கூட கவுடங் ஆர் வர்மி கம்போஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஈவன் நீங்கள் கிச்சன் வேஸ்ட் கூட ஆட் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஃபெர்டிலைசராக இருக்கும். நான் மோஸ்ட்டாக வந்து நீம் கேக் தான் கொடுப்பேன். நீம் கேக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்டிசைட். ஸோ எந்த ஒரு ஃபங்கல் ஆர் பாக்டீரியா வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு அதில் ரொம்ப வந்து கவனமாக இருப்பேன். ஸோ நான் ஃபெர்டிலைசர் கொடுக்குறதோட பெஸ்டிசைட்ஸ் வந்து நிறைய கொடுப்பேன். ஓகே, நம்ம டிசீஸ் பார்த்துடலாம். ரானா வந்து கேக்டஸுக்கு வந்து வரக்கூடிய 2 டிசீஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலரில் டர்ன் ஆகும் ஆர் வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக வந்து ஸ்கின் வந்து டர்ன் ஆகும். ஸோ ரெட் கலரில் டர்ன் ஆகுதுன்னா அது வந்து ஓவராக வந்து சன்னுக்கு எக்ஸ்போஸாக இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு கேக்டஸோட அந்த டிசீஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். செகண்ட் கேஸ் வந்து அது வந்து சாஃப்ட் ஆகுறதுனா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து ராட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதிலருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா
தண்ணி விடுறத கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஸோ நீங்கள் மாய்ஸ்சர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி விடுங்க. ஒன்ஸ் இன் அ வீக் வந்து ஊற்றினா போதும். ஓகே, நம்ம வீடியோவோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த செக்மெண்ட்டில் நான் கொஞ்சம் குட்டி குட்டி டிப்ஸ் தரேன். இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கேக்டஸை ஒரு நல்ல க்ரோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் டிப் என்னென்னா, நீங்கள் கேக்டஸை வந்து அக்டோபர் டு ஃபெப்ரவரி டிஸ்டர்பே பண்ணாதீங்க. ஐ மீன் நீங்கள் ப்ரொப்பகேஷனை அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் இந்த டைமில் வந்து ரொம்ப கூலாக இருக்கும், கேக்டஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கும். ஸோ நீங்கள் ப்ரொப்பகேஷன் பண்ணிங்கன்னா கேக்டஸ் வந்து டை ஆக ரொம்ப சான்ஸ் இருக்குது. செகண்ட் டிப் என்னென்னா, பாட் சூஸ் பண்ணுறது. நார்மலி நீங்கள் கேக்டஸ்க்கு வந்து ரொம்பவே குட்டியான பாட் நீங்கள் கொடுத்தா போதும். நார்மலாக பிக் கண்டெய்னரோட ஸ்மால் கண்டெய்னரில் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் இருக்கும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, இதுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரு 15 to 30 டிகிரி செல்சியஸுக்குள்ளேயே இருக்கட்டும். அதுக்கு கம்மியாகவும் வேண்டாம், அதுக்கு கூட ஆகவும் வேண்டாம். ஃபைனல் அண்ட் சர்ப்ரைசிங் பாயிண்ட் என்னென்னா, இந்த கேக்டஸில் வந்து ஒரு பிரைட் ஒரு எல்லோ கலரில் கொஞ்சம் பிக்காகவே ஒரு ஃப்ளவர் வரும். இது வந்து உங்களுக்கு எப்போ வரும்னா, ஒரு 2 to 3 இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு மெச்சூர்டான ஒரு கேக்டஸ்லேருந்து வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும்போதே ஒரு மெச்சூர்டான கேக்டஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஃப்ளவர் வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் நிறைய கேக்டஸ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். கிட்ட ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போடும்போதும் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் கார்டனிங்.